தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஏமாற்று வாக்குறுதி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளிக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யான வாக்குறுதிகள், டுபாக்கூர் வாக்குறுதிகள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட 90% வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வு ஒழிப்பு மற்றும் மாதாந்திர மின் கணக்கீடு திட்டம் என்று பல வாக்குறுதிகளை திமுக அள்ளி வீசியது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக கண்டுகொள்ளவில்லை. அதே போன்று ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும், அரசு பணி வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு ஒரு வெற்று அறிவிப்பாகவே, ஏமாற்று அறிவிப்பாகவே கருதப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஏற்கனவே ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த 1000 ரூபாய் வழங்கல. 5 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணா ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு மொத்தமா 60,000 ரூபாய் கொடுக்கணும். திமுக அந்த 60,000 மொத்தமா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தாரு. அது சொன்னபடி ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படல. அதே மாதிரி தான் இப்போ ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் அதே மாதிரி ஒரு ஏமாற்று வாக்குறுதி தான். தேர்தல் நேரத்தில் வழங்கப்படுகிற ஏமாற்று வாக்குறுதி. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும், அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்பாதீங்க, இது ஏமாற்று வேலை. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் அதை கொடுக்கல. 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணா 60,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 60,000 ரூபாய் மொத்தமா கொடுப்பாப்லையா மு.க.ஸ்டாலின்? கொடுக்க மாட்டாப்ல. அதே மாதிரிதான் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்பது வெற்று அறிவிப்பு, ஏமாற்று வேலை. திமுகவின் இந்த தேர்தல் அரசியலை மக்கள் புரிந்து கொள்ளணும். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடக்குது. அதுல திமுகவுக்கு சரியான பாடம் புகட்டணும்.